எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு வரேன், சட்டமன்றத்திலையும் சொன்னேன், பேட்டியிலையும் சொன்னேன், அறிக்கையிலையும் சொன்னேன். ஆனா அந்த விடியா திமுக அரசு காது கொடுத்து கேட்கல. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா வித்துட்டு இருக்குது. இளைஞர்கள் மாணவர்கள் பால் கொடுக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை தடுத்து நிற்க ராணி நெற்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். ஏன்னா அவன் கட்சியை சார்ந்தவரே அந்த போதைப் பொருளை விற்பனையில் ஈடுபட்டதாக இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே டெல்லியில போதைப் பொருள் கடத்தி தான் 3 பேர் கைது பண்ணாங்க. மீதி 3 பேரை காவல்துறை தேடி வந்தது. இன்றைய தினம் ஜாபர் சதிக் ஊடகத்தில் பார்த்தா அந்த வந்த செய்தி தான் இது. அவர் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தியதாக இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கார். திமுக கட்சியிலிருந்து இன்றைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கி இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் ஏன் ஒழிக்க முடியலனா திமுக கட்சிக்காரர் தான் இந்த போதைப் பொருளை விற்கிறான். அதனால இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல, நிறுத்த முடியல, காவல்துறை அவர்களை கைது செய்ய முடியல. ஆக இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்தா தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் என்று மக்கள் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது.